வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான அசத்தலான பன் தோசை பார்க்கலாமா? பன் தோசை செய்கிறதுக்கு என்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1 கப் ரவை, வறுத்த ரவை 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 1 கப் ரவைக்கு 1/4 கப் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா புளிப்பு தட்டும். இப்போ இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தயிர் ரவையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து நல்லா ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள் எந்தளவு ஆயிடுச்சு பாருங்கள். அந்த தயிரோட தண்ணியெல்லாம் ரவை நல்லா உறிஞ்சி எடுத்துக்கிடுச்சு பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதை என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை அப்படியே நம்ம மை போல் அரைக்க வேண்டியதான். அரைச்சிருவோமா? பாருங்கள் மாற்றியாச்சு. இதை அரைச்சா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களே, நல்ல மை போல் இருக்கா? அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இப்போ இதுக்கு தாளிப்பு செய்யலாமா? இங்கே பாருங்கள் இட்லி பக்குவத்துக்கு இருக்குது பாருங்களே. இப்போ நீங்கள் எதுவும் தண்ணி எதுவும் கலக்காதீங்க, நம்ம கடைசியாக வேணும்னா கலந்துக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் மை போல் இருக்குது பாருங்கள். அந்த ரவையெல்லாம் நல்லா அரைஞ்சிருச்சு. நல்லா மாவு வந்து ஒரு இட்லி பக்குவத்துக்கு இருக்குது பாருங்கள், இட்லி மாவு பக்குவத்துக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வைங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆனவுடனேயும் தேவையான அளவு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா வெடித்த பிறகு தேவையான அளவு உளுந்து எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள் உளுந்தும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து தேவையான அளவு கடுகும் நல்லா வெடித்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் நமக்கு பெரிய வெங்காயம் ஒரு கூடுதலாகவே எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. எல்லாத்தையும் ரொம்ப வதக்கன்னு தேவை கிடையாது, ஒரு 70% வெந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து தோசை இது அதில் வெந்துரும்ல போட்டு. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு இஞ்சி எவ்வளவோ எடுத்து அதையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கிட்டு தேவையான அளவு கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பிறகு தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மாவுக்கும் இந்த தாளிப்புக்கும் தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்குறேன். பாருங்கள் நல்லா உப்பு எல்லாத்துலேயும் கலந்து வதக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், போதும். இந்த ஸ்டேஜ் ஓகே. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, அதில் அரைச்சி வச்சுருக்க மாவில் கலந்துருங்க. நல்லா கலந்துட்டு இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. தோசை பக்குவத்துக்கு ஊற்ற வேணாம். இப்போ நான் என்ன போட போகிறேன்னா பேக்கிங் சோடா போடுறேன். இந்த சோடா உப்பு போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப இட்லி பக்குவத்துக்கு இல்லாமல் தோசை பக்குவத்துக்கு இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிப்பு பாத்திரம் வச்சுருப்போம்ல, அந்த தாளிப்பு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஹீட் ஆனோடனையும் குழிக்கரண்டி வச்சு அதில் ஊற்றி விட்ருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி விட்ருங்க. ஒரு மூடியை போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் வெந்து வந்துருச்சு பாருங்கள். இதை அப்படியே மெதுவாக எடுத்து ஒரே இதில் திருப்பி போட்டு விட்ருங்க, உடஞ்சிடாமல். அவ்வளோதாங்க. திருப்பி போட்டுட்டா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போதே. அவ்வளோதாங்க, பன் தோசை ரெடிங்க. இது அப்படியே வெந்த பிறகு நம்ம பரிமாற வேண்டியதான். நான் என்கிட்ட அடுத்தடுத்து இருந்த மாவில் அடுத்தடுத்து பன் தோசை ரெடி பண்ணிட்டேங்க. இதுக்கு நல்ல காரசாரமான மிளகாய் சட்னியோ இல்லை தேங்காய் சட்னி காரசாரமாக வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாமுங்க. நான் என்கிட்ட கேரட் சட்னி இன்றைக்கி இருந்தனால நான் கேரட் சட்னி தொட்டு சாப்பிட்றோங்க நாங்கள். சூப்பராக இருக்குல்லங்க, பார்க்கும்போதே அருமையாக இருக்குது. நம்மகிட்ட இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக குழந்தைகளுக்கோ இல்லை நம்மளோ செஞ்சு ஈஸியாக சாப்பிட்லாங்க. குழந்தைய கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் ஒரு தடவை செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களே அசத்தி பாருங்கள்.